சுல்தான் சலாவுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய மகனாருக்கு கடுமையான நோய்வாய்ப்பட்டார். அவருடைய மகனார் மருத்துவர்கள் எல்லாம் அழைச்சாங்க. எல்லா ஹக்கீம்கள் வந்தார்கள். அவருடைய உடலை பார்த்து சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, இறுதி கட்டத்துக்கு போயிட்டாரு. ஆனால் ஒரே ஒரு வழி இருக்கிறது. பக்கத்து மாகாணத்தில் ஒரு மதுபானம் தயாரிக்கிறாங்க, அது மூலிகையும் கலந்து இருக்கிறாங்க. அந்த மதுபானத்தை புகட்டினால் ஒரு வாய்ப்பு இருக்குது என்று சொல்றாங்க. யார்கிட்ட? இந்த மருத்துவ குழுக்கள், ஆலிம்கள் குழுக்கள் சுல்தான் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அப்போது அவர்கள் சொன்னார்கள், இந்த மது இருக்கு இல்லையா, ஷராப், இதுதான் ஹராமாச்சாப்பா, இதுதான் தடுக்கப்பட்டதாச்சே, இதை கொண்டு எப்படி நாம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? அப்போது ஆலிம்களுடைய ஒரு குழு சொல்கிறது, இங்க பாருங்க, இக்கட்டான நேரத்திலே மதுபானம் கூட ஹலால் ஆகிவிடுகிறது, ஷராபு கூட ஆகுமாக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது. எனவே எந்த அளவுக்குன்னா, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்கல்ல, ஹனஃபியுடைய இமாம், அவருடைய ஃபத்வா கூட அதுதான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்கல்ல, அவருடைய ஃபத்வா கூட அதுதான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்கல்ல, அவருடைய ஃபத்வா கூட அதுதான். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்கல்ல, அவருடைய ஃபத்வாக்கள் கூட அதுதான். இக்கட்டான நேரத்தில் மதுபானம் ஹராம் என்று, மதுபானம் கூட ஹலால் ஆகிவிடுகிறது என்று. அப்போது சுல்தான் சலாவுதீன் அய்யூப் சொன்னார்கள், மார்க் அறிஞர்களே, ஆலிம்களே, இந்த மதுபானத்தை கொடுத்து தான் அல்லாஹ் என்னுடைய குழந்தைக்கு ஷிஃபா தருவானா? இந்த மதுபானம் தராமல் என்னுடைய குழந்தைக்கு அல்லாஹ் ஷிஃபா தரக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டார். இந்த மதுபானத்தை கொடுக்காம, இந்த மதுபானத்தை தர புகட்டாமல் அல்லாஹ் என்னுடைய குழந்தைக்கு ஷிஃபா தரக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டார்கள். அந்த ஆலிம் குழு சொன்னது, கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு அந்த வலிமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அப்ப சொன்னாங்க, இந்த மதுபான பாட்டில் எடுத்து குப்பையில போடுங்க, உங்களுடைய ஃபத்வாவை பாக்கெட்ல வச்சுங்க, நான் அல்லாஹ்விடத்தில் பேசிக்கொள்கிறேன், அல்லாஹ்விடத்தில் உரையாடிக் கொள்கிறேன் என்றால் துஆ கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களை சிந்தித்து பாருங்க, யார் தெரியுமா? சுல்தான் சலாவுதீன் அய்யூபி. பலஸ்தீன்ல மக்கள் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா, யா அல்லாஹ், சுல்தான் சலாவுதீன் அய்யூபை போல ஒரு வீரர் எங்களுக்கு தான். இந்த நேரத்தில் கேட்கிறான் தெரியுமா, அவர் தான். எப்படிப்பட்ட வீரர் தெரியுமா அவரு? வெறும் 12,000 வீரர்களை வைத்து பலஸ்தீன் கைப்பற்றினார்கள், பலஸ்தீனை வெற்றி கொண்டார்கள். எதிரிகள் எவ்வளவு தெரியுமா? 4 லட்சம் பேர், 4 லட்சம் வீரர்கள். அவர்களை அடித்து துவம்சம் செய்து பலஸ்தீனை வெற்றி கொண்டவர் தான் சலாவுதீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹம்தா வ ஷுக்ருல்லாஹி ஷுக்ரன் ஷுக்ரா والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும்
எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 152வது வசனம் 53வது வசனத்திலே கூறுகிறான், ஃபذ்குரூனி அذ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைப்பேன். எனக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி மறவாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே அழகாக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறான். அதாவது திருமறை குர்ஆனிலே நாம் பல வசனங்களை பார்ப்போம். வமகரு வமகருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். நீங்கள் சூழ்ச்சி செய்தால் அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்வான், நீங்கள் வரம்பு மீறினால் அல்லாஹ்வும் வரம்பு மீறுவான் என்ற வசனங்களை பல இடத்திலே நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வசனங்களை படித்திருப்போம். நாம் சூழ்ச்சி செய்தால் அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்வானா? நாம் வரம்பு மீறினால் அல்லாஹ் வரம்பு மீறுவானா என்றால் அப்படி அல்ல. நாம் சூழ்ச்சி செய்தால் அல்லாஹ் அதை முறியடிப்பான். நாம் வரம்பு மீறினால் அல்லாஹ் அதற்கு தண்டனை தருவான். இதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. அப்படித்தான் ஃபذ்குரூனி அذ்குருக்கும், என்னை நினையுங்கள், நான் உன்னை நினைப்பேன். நாம் அல்லாஹ்வை நினைத்தால் அல்லாஹ் நம்மை நினைப்பானா? அன்பானவர்களே, பொருள் அப்படி அல்ல. நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால், நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அதற்குரிய பலனை அல்லாஹ் நமக்கு தருவான், அதற்குரிய வெகுமதி அல்லாஹ் நமக்கு தருவான், அதனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவான். எனவே அன்பானவர்களே, நாம் அதிகமாக அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்திக்க வேண்டும். இப்படி செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதிகமான பலன்களை வாரி வழங்குவான். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்கள், மேலும் பாருங்க, நாம் சுஜூத் செய்யறோம் இல்லையா? இந்த சுஜூதுடைய பாக்கியம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஒரு நபருக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த சிரமங்கள் வந்தாலும், எந்த வேதனைகள் வந்தாலும், எந்த சூழ்நிலையில் அவர் இருந்தாலும், அவர் அல்லாஹ்வுக்கு முன்னால் சிரம் பணிந்து அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த சுஜூதின் பலனாக அல்லாஹ் நம்முடைய தீமைகளை அகற்றி விடுவார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உத்தரவிடுவார் சுஜூத் செய்யுமாறு. யாரெல்லாம் இந்த உலகத்திலே சுஜூத் செய்தார்களோ, யாரெல்லாம் சிரம் பணிந்தார்களோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சுஜூத் செய்வார்கள், சிரம் பணிந்து விடுவார்கள். அந்த சிரம் பணிந்து விட்டால், அந்த சுஜூத் செய்து விட்டால் அவர்கள் நிரந்தரமாக வெற்றி அடைந்து விட்டார்கள். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அதிகமான தன்னுடைய நேரத்தை எதில் கழித்தார்கள் என்றால் சுஜூதில் தான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள், சுஜூதில் தான் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், சுஜூதில் தான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சுஜூத் செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பார்கள், அதை பெற்றுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு தன்மை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள், நமக்கும் காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த சுஜூதை சரியாக முறையாக நாம் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அது மட்டுமல்ல அன்பானவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால்
அன்பானவர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுஜூ செய்கிறோம் இல்லையா? நாம் சுஜூ செய்வது தான் முஸ்லிம்களின் அடையாளமாக இருக்கிறது. சுஜூ செய்வது தான் முஃமின்களுடைய அடையாளமாக இருக்கிறது. சுஜூ செய்வது தான் சொர்க்கவாசிகளின் அடையாளமாக இருக்கிறது. சுஜூ செய்வது தான் முத்தகீன்களுடைய அடையாளமாக இருக்கிறது. சுஜூ செய்வது தான் ஆபிதுடைய அடையாளமாக இருக்கிறது. சுஜூ செய்வது தான் முத்தவக்கீலின்களுடைய அடையாளமாக இருக்கிறது. சுஜூ செய்வது தான் முஹ்சினின்களுடைய அடையாளமாக இருக்கிறது. அன்பானவர்களே, யார் அதிகமாக அதிகமாக சுஜூ செய்வார்களோ அவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஈடுபட்டு விட்டார். அல்லாஹ் அவரை பொருந்திக் கொண்டான். யார் அல்லாஹ் பொருந்திக் கொண்டானோ அந்த நபர் தான், அந்த மனிதர் தான் அல்லாஹ்வுக்கு அதிகமாக அதிகமாக சுஜூ செய்வார். எனவே அன்பானவர்களே, இந்த பழக்கம் நம்மிடத்தில் இல்லாவிட்டால் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஒரு பலன். அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில நபரை பார்ப்போம், பிறரிடத்திலே பல திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை கண்டால் அவருக்காக வேண்டிய துவா செய்யுங்க, அவருக்காக வேண்டிய பிரார்த்தனை செய்யுங்க, அவரை ஊக்குவிங்கள், மோட்டிவேஷன் பண்ணுங்க. இதயத்தை சுருக்கி விடாதீர்கள், இதயத்தை சுருக்கி கொள்ளாதீர்கள் இந்த விடயத்தில். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யாராவது அவருடைய திறமையை கண்டால், அவருடைய பலத்தை கண்டால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை புகழ்வார்கள், அவரை பாராட்டுவார்கள், அவரை மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் என்ற பட்ட பெயர் தந்தார்கள், உமர் ஃபாரூக் என்ற பட்ட பெயர் தந்தார்கள், உஸ்மான் கனி என்ற பட்டத்தை தந்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அபு துராப் என்று புகழ்ந்தார்கள், காலித் இப்னு வலீத் சைஃபுன் மின் சுயூஃபுல்லாஹ், இறைவனின் கூர்மையான வாள் என்றார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஸதுல்லாஹ், இறைவனின் சிங்கம் என்று சொன்னார்கள். எனவே அன்பானவர்கள், அது மட்டுமல்ல, அபூபக்கர் சித்திக் சொர்க்கவாசி, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொர்க்கவாசி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொர்க்கவாசி, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொர்க்கவாசி. அன்பானவர்களே, இந்த பாராட்டு புகழ் இருக்கிறதே எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. ஒரு மனிதனிடத்திலே அல்லாஹ் திறமையை தந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு அறிவை தந்திருக்கிறான், மிகப்பெரிய ஒரு பலமாக அவன் இருக்கிறான் என்றால் அவனை ஊக்கப்படுத்துங்கள், அவனை கண்ணியப்படுத்துங்கள், அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். ஏன் என்று சொன்னால் இஸ்லாம் நம்மை வலியுறுத்துகிறது. ஒரு மனிதனுடைய டேலண்டை பார்த்து புகழ்வது இஸ்லாம் தடுக்கவில்லை. ஆனால் அவனுக்கு டேலண்டே இல்லை, அதுக்கு தகுதியே இல்லை, அவனை உட்கார வச்சு புகழ்ந்தா தான் இஸ்லாம் தடை செய்கிறது. எனவே அன்பானவர்களே, இது போன்ற பண்புகளை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அதை நம்முடைய ஏற்று வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அன்பானவர்கள் மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த காலத்திலே காலம் மாறி போயிடுச்சு. எப்படின்னா, நாம் நீதிமன்றங்களில் பார்ப்போம், அதாவது ஜட்ஜ் தீர்ப்பு வழங்கும் போது குற்றம் சுமத்தப்பட்டவர் கூண்ல நிப்பாட்டுவாங்க. அவன் வாக்கு மூலம் தரும்போது அவனுடைய கையிலே முஸ்லிமாக இருந்தால் குரானை தருவார்கள், இந்துவாக இருந்தால் பகவத்கீதையை தருவார்கள், கிறிஸ்தவனாக இருந்தால் பைபிளை தருவார்கள். அதற்கு பிறகு சொல்லுவாங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு இல்லை. அதற்கு பிறகுதான் அவனுடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்வார்கள், இல்லையா? அன்பானவர்களே, தொடராக இதுதான் நடைபெற்று வருகிறது. ஆனால் காலம் எப்படி மாறிச்சு தெரியுமா? ஜட்ஜ் யார் தீர்ப்பு வழங்குகிறானோ, யார் நீதி அரசராக இருக்கிறார்களோ, அவர்கள் நீதி வழங்குவதற்கு முன்னால் அவனிடத்திலே குரானை, முஸ்லிமாக இருந்தால் குரானை தர வேண்டும், இந்துவாக இருந்தால் கீதையை தர வேண்டும், கிறிஸ்தவனாக இருந்தால் பைபிளை தர வேண்டும். பைபிளை திறந்து சொல்ல வேண்டும், நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு இருக்கிறது, நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, கடவுள் மீது சத்தியமாக, சரியாகத்தான் முறையாகத்தான் தீர்ப்பு வழங்குகிறேன் என்று குற்றவாளிகள் அல்ல, முதலில் ஜட்ஜ் சொல்ல வேண்டும்.
காலம் அப்படி மாறி போயிடுச்சு. ஒரு காலத்திலே எதிரியாளியை பார்த்து பயப்படுவோம், வாதி பிரதிவாதியை பார்த்து பயப்படுவோம். இந்த காலத்திலே ஜட்ஜை பார்த்து பயப்படும் நிலைமை வந்துருச்சு. எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் உண்மையான ஜட்ஜாக இருந்தால், உண்மையாக நீதி அரசராக இருந்தால், உண்மையான தீர்ப்பு வழங்கினால் அவர்கள் அப்போதுதான் இந்த நாடு வல்லரசாக நல்லரசாக உலகமே போற்றக்கூடிய ஒரு நாடாக இது இருக்கும். இல்லை என்று சொன்னால் கண்டம் காரித்து போம். அன்பானவர்களே, மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே, தூய எண்ணம் இருக்குல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தூய உள்ளம் கொண்டவர் யார் தெரியுமா? அதனுடைய அடையாளத்தை சொல்றாங்க. தூய உள்ளம் கொண்டவருடைய அடையாளத்தை அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அதை எப்படி அறிவது என்று சொன்னால், அவருடைய உள்ளத்திலே பொறாமை இருக்காது, அவருடைய உள்ளத்திலே அசது இருக்காது. அசது சாதாரண தீமை அல்லங்க. இந்த பொறாமை இருக்குல்ல, மனிதனை எரித்து விடும், மனிதனை அழித்து விடும், நன்மைகளை புறக்கணித்து விடும். அப்படிப்பட்ட ஒரு தீமை உள்ளது தான் இந்த அசது, இந்த பொறாமை. அன்பானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனார் ஹாபில் காபில். காபில் இருக்கார்ல, ஹாபிலை கொலை செய்து எதற்கு தெரியுமா? உலகத்தில் நடந்த முதல் கொலை எதற்காக நடைபெற்று தெரியுமா? பொறாமை அசதின் காரணமாகத்தான். காபில் ஹாபிலை கொலை செய்தார், ஆதமுடைய மகனார். காரணம் என்ன? அசத், பொறாமையின் காரணமாகத்தான். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அன்பானவர்களே, உங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறதா என்பதை நீங்கள் எப்படி அறிய வேண்டும் என்றால், உங்களுடைய உள்ளத்திலே பொறாமை இருக்கிறதா, அசது இருக்கிறதா என்பதை பாருங்கள். அப்படி இல்லைன்னு அல்லாஹ்க்கு சுக்ரு செய்யுங்க. இரண்டாவது என்ன? அவருடைய உள்ளத்திலே குரோகம், வஞ்சகம். இது யாரிடத்தில் இல்லாமல் இருக்கிறதோ அவருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னாங்க, பாவம், அநியாயம், அக்கிரமம் அவரிடத்திலிருந்து ஏற்படாது. இது போன்ற தன்மைகள், பண்புகள் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் தங்களை தாங்களே அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் என்னுடைய மனசை தூய்மையாக வைத்திருக்கிறான். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள், இறைவா எனக்கு தூய்மையான உள்ளத்தை தா என்று. அன்பானவர்களை, மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, சுல்தான் சலாவுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாமன்னர் வாழ்ந்தார். அவர் பேர் என்ன? சுல்தான் சலாவுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவருடைய மகனாருக்கு கடுமையான நோய்வாய்ப்பட்டார். அவருடைய மகனார் மருத்துவர்கள் எல்லாம் அழைச்சாங்க, எல்லா ஹக்கீம்கள் வந்தார்கள். அவருடைய உடலை பார்த்து சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, இறுதி கட்டத்துக்கு போயிட்டாரு. ஆனால் ஒரே ஒரு வழி இருக்கிறது. பக்கத்து மாகாணத்தில் ஒரு மதுபானம் தயாரிக்கிறாங்க, அது மூலிகை கலந்து இருக்கிறாங்க. அந்த மதுபானத்தை புகட்டினால் ஒரு வாய்ப்பு இருக்குது என்று சொல்றாங்க. யார்கிட்ட? இந்த மருத்துவ குழுக்கள், ஆலிம்கள் குழுக்கள் சுல்தான் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அப்போது அவர்கள் சொன்னார்கள், இந்த மது இருக்கு இல்லையா, ஷராப், இதுதான் ஹராமாச்சாப்பா, இதுதான் தடுக்கப்பட்டதாச்சே, இதை கொண்டு எப்படி நாம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? அப்போது ஆலிம்களுடைய ஒரு குழு சொல்கிறது, இங்க பாருங்க, இக்கட்டான நேரத்திலே மதுபானம் கூட ஹலால் ஆகிவிடுகிறது, ஷராபு கூட ஆகுமாக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது. எனவே எந்த அளவுக்குன்னா, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்கல்ல, ஹனஃபியுடைய இமாம், அவருடைய ஃபத்வா கூட அதுதான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்கல்ல, அவருடைய ஃபத்வா கூட அதுதான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்கல்ல, அவருடைய ஃபத்வா கூட அதுதான். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்கல்ல, அவருடைய ஃபத்வாக்கள் கூட அதுதான். இக்கட்டான நேரத்தில் மதுபானம் ஹராம் என்று, மதுபானம் கூட ஹலால் ஆகி விடுகிறது என்று. அப்போது சுல்தான் சலாவுதீன் அய்யூப் சொன்னார்கள், மார்க் அறிஞர்களே, ஆலிம்களே, இந்த மதுபானத்தை கொடுத்து தான் அல்லாஹ் என்னுடைய குழந்தைக்கு ஷிஃபா தருவானா? இந்த மதுபானம் தராமல் என்னுடைய குழந்தைக்கு அல்லாஹ் ஷிஃபா தரக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டார்கள்.
இந்த மதுபானத்தை கொடுக்காம, இந்த மதுபானத்தை தர புகட்டாமல் அல்லாஹ் என்னுடைய குழந்தைக்கு ஷிஃபா தரக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டார்கள். அந்த ஆலிம் குழு சொன்னது, கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு அந்த வலிமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அப்ப சொன்னாங்க, இந்த மதுபான பாட்டில் எடுத்து குப்பையில போடுங்க, உங்களுடைய ஃபத்வா பாக்கெட்ல வச்சுங்க, நான் அல்லாஹ்விடத்தில் பேசிக்கொள்கிறேன், அல்லாஹ்விடத்தில் உரையாடிக் கொள்கிறேன் என்றால் துவா கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களை சிந்தித்து பாருங்க, யார் தெரியுமா? சுல்தான் சலாவுதீன் அய்யூபி. பலஸ்தீன்ல மக்கள் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா, யா அல்லாஹ், சுல்தான் சலாவுதீன் அய்யூபை போல ஒரு வீரர் எங்களுக்கு தான். இந்த நேரத்தில் கேட்கிறாங்க தெரியுமா, அவர் தான். எப்படிப்பட்ட வீரர் தெரியுமா அவரு? வெறும் 12,000 வீரர்களை வைத்து பலஸ்தீன் கைப்பற்றினார்கள், பலஸ்தீனை வெற்றி கொண்டார்கள். எதிரிகள் எவ்வளவு தெரியுமா? 4 லட்சம் பேர், 4 லட்சம் வீரர்கள். அவர்களை அடித்து துவம்சம் செய்து பலஸ்தீனை வெற்றி கொண்டவர் தான் சலாவுதீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பாருங்க சகோதரர்களே, இப்படித்தான் ஒரு மனுஷன் தக்வா இருக்க வேண்டும், இப்படித்தான் இறையச்சம் இருக்க வேண்டும், இப்படித்தான் பயபக்தி இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன், அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் என்ற ஒரு பயம் இருக்கு, ஒரு உள்ளத்தில் வெளிப்பாடு இருக்கிறது. அன்பானது மிகப்பெரிய விஷயம். இதைத்தான் அவர் செய்து காட்டினார். அன்பானவன் மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, இரவு தூக்கத்தை உங்களுக்கு ஓய்வாக அமைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா இன்று முஸ்லிம்களை பார்க்கிறோம், பல மக்களை பார்க்கிறோம், இரவு நேரத்தை தூங்குறாங்களா? இஷா தொழுத பிறகு, இஷாவுக்கு பிறகு 9 மணிக்கு பிறகு போன் எடுத்துட்டு உட்காருவாங்க. முதல்ல வாட்ஸ்அப்பை நோண்டுவாங்க, என்ன மெசேஜ் வந்துதுன்னு பார்ப்பாங்க, அதுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. இது போர் அடிச்சு போயிடுச்சுன்னா யூடியூபுக்கு போவாங்க, யூடியூப்ல எல்லா வீடியோஸும் பார்ப்பாங்க. அது பல நேரங்கள் பார்ப்பாங்க. அதுவும் போர் அடிச்சு போயிடுச்சுன்னா ஃபேஸ்புக்கு போவாங்க. அன்பானவர்களே, ஃபேஸ்புக்கில் ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களிடம் பேசுவார்கள், அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களிடம் பேசுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் இரவு முழுக்க முழுக்க பேசிக் கொண்டிருப்பார்கள். அன்பானவர்களே, ஷைத்தான் அவர்களுடைய அவருடைய நாவிலே ஒரு ஸ்வீட், ஒரு லஸ்ஸத்தை போட்டு விடுவான். இரவு தூக்கத்தை விட்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள், பாவங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். சரி, அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? இன்ஸ்டாகிராமுக்கு போவாங்க, அதுக்கு பிறகு சாட் பண்றது. இரவு தூக்கத்தை இன்று முஸ்லிம்கள் பல பேர் இப்படித்தான் கணிக்கிறாங்க. அன்பானவர்களே, யார் இஷா தொழுகைக்கு பிறகு தூங்கி விடுகிறார்களோ, சுபு தொழுகைக்காக ஏந்திருக்கிறார்களோ, தஹஜ்ஜத் தொழுகைக்காக ஏந்திருப்பார்களோ, அவருடைய வீடுகளில் தான் பரக்கத் இருக்கும், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் கொட்டப்படும். இல்லை என்றால் இரவு முழுவதும் போன்ல உட்கார்ந்து போன்ல பேசி எல்லா விஷயம் செய்துட்டு 3 மணிக்கு போய் தூங்குவான், 2 மணிக்கு போய் தூங்குவான். காலையில் எப்போ எழுந்திருப்பான்? 10 மணிக்கு 11 மணிக்கு. இப்படி இருந்தால் நம்முடைய குடும்பங்களிலே பரக்கத் இருக்குமா? நம்முடைய குடும்பங்களிலே அபிவிருத்தி இருக்குமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்முடைய குடும்பத்தில் இறங்குமா என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே அன்பானவர்களே, முஸ்லிம்கள் கண்டிப்பாக இது கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்கள் மேலும் பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் நபியை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து படைத்து சொர்க்கத்தில் வச்சான் இல்லையா? நான் முதல்ல எங்க இருந்தோம்னா சொர்க்கத்தில் தான் இருந்தோம். சொர்க்கத்தில் வைத்த பிறகு அல்லாஹ் சொன்னான், வலா தக்ரபா ஹாதி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். ஓ ஆதமே, இந்த மரத்தை நெருங்காதீர்கள், இந்த கனியை புசிக்காதீர்கள் என்று என்ன செய்தாங்க? ஷைத்தானின் தூண்டுதலின் காரணமாக அந்த கனியை புசித்து விட்டார்கள். அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட்டார். வெளியேற்றப்பட்ட பிறகு அன்பானவர்களே, ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாசம் அல்ல, பல மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ கேட்டார்கள். என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்ம ரப்பனா
ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எங்கள் இறைவா, தமக்கு தாமே அநீதி விளைத்து விட்டோம், எமக்கு நாமே பாவம் செய்து விட்டோம். வயில்லம் தஃபிர்லனா, எங்களை நீ மன்னிக்காவிட்டால், வதர்ஹம்னா, எங்கள் மீது கிருபை செய்தாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் மிகப்பெரிய நஷ்டத்திலாகி விடுவோம். அன்பானவர்களே, சொர்க்கத்திலிருந்து வந்த பிறகு, அந்த முதல் பாவம் செய்த பிறகு அவர்கள் கேட்ட முதல் துவா, இந்த துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒப்புக்கொண்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஏற்றுக்கொண்டான். எனவே அன்பானவர்களே, இந்த துவா இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிற துவா. அதிகமாக இந்த துவாவை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும். அதே போல் தான் அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த துவா கேளுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகல் கினாயா, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகல் கினாயா, இறைவா, எங்களை மற்றவர்களிடத்தில் கையேந்த வைத்து விடாதே. எந்த கஷ்டங்கள் இருந்தாலும், எந்த சிரமங்கள் இருந்தாலும், எந்த வேதனைகள் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், யா அல்லாஹ், எங்களை பிறரிடத்திலே கையேந்த வைத்து விடாதே என்று இந்த துவாவை கேளுங்கள். இந்த துவா ஒப்புக்கொள்ளப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பலனை நாம் அடைவோம். அந்த துவா என்ன? அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகல் கினாயா, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகல் கினாயா. எனவே அன்பானவர்களே, இந்த துவாவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்கள் மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைய காலத்தில் முஸ்லிம்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? முஸ்லிம்களுடைய வழக்கம் பழக்கம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? அன்பானவர்களே, இன்றைய காலத்திலே முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவரை தொழ சொன்னால் கூட்டமாக தொழ தயார், நோன்பு நோர்க்க சொன்னால் கூட்டமாக நோன்பு நோர்க்க தயார், அவரை ஹஜ் செய்ய சொன்னால், அவரை உம்ரா செய்ய சொன்னால் கூட்டமாக ஹஜ் செய்ய தயார், உம்ரா செய்ய தயார். சதகா செய்ப்பா, ஜகாத்தை கொடுன்னா கண்டெய்னராக பொருளை எடுத்து வந்து ஜகாத் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு எது இல்லை தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஜிஹாத் ஜிஹாத் ஜிஹாத், போர் உங்கள் மீது கடமை என்று. எந்த முஸ்லிமாவது காதுல வாங்குறானா? ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுறான், பார்க்காத மாதிரி நடிக்கிறான். அன்பானவர்களே, உலக நாடுகளே, உலக முஸ்லிம்களே இந்த விஷயத்திலே தோற்று போய்விட்டார்கள். அல்லாஹ் ஜிஹாத் எப்ப கடமையாக்குறான் தெரியுமா? எங்க அநியாயம் செய்யப்படுகிறதோ, எங்க அக்கிரமம் செய்யப்படுகிறதோ, எங்க சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறதோ, எந்த முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, சக்தி உள்ள முஸ்லிம் அவனுக்கு உதவி செய்வது அவன் மீது கட்டாய கடமை. எப்படி தொழுகை கடமையோ, எப்படி நோன்பு கடமையோ, எப்படி ஜகாத் கடமையோ, எப்படி ஹஜ் கடமையோ, அதே போன்று தான் ஜிஹாத் முஸ்லிம்கள் மீது கடமை. அன்பானவர்களே, முஸ்லிம் பிரஜைகளை பார்த்து அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம மிஞ்சினா செய்ய முடியாது, துவா தான் செய்ய முடியும். நான் யார்கிட்ட பேசுறேன் தெரியுமா? 57 முஸ்லிம் நாடுகள் இருக்கிறார்களே, தலைவர் இருக்கிறார்களே, ஆட்சியாளர் இருக்கிறார்களே, மன்னர்கள் இருக்கிறார்களே, அமீர்கள் இருக்கிறார்களே, அவரிடத்தில் சொல்கிறேன், அல்லாஹ் உனக்கு ராணுவத்தை தந்திருக்கிறான், உன்னிடத்தில் காசு பணத்தை தந்திருக்கிறான், உன்னிடத்தில் வெப்பன்ஸ் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நீ பலஸ்தீனுக்கு உதவி செய்யாவிட்டால் உன்னை விட ஒரு காஃபிர் உலகத்தை வேறு எவனும் இருக்க மாட்டான். ஏண்டா பொட்டன் நாய, உன்னால் ஆட்சி செய்ய முடியல, நீ தான் பயப்படுற இல்ல, விட்டுட்டு வேற ஆட்டு போடா, தைரியமா இருக்கிற ஆட்சி பண்ணுவான். 57 நாடு முஸ்லிம் நாடுகள் இருந்து கொண்டு எப்படி கொள்றானுங்க, எந்த அளவுக்கு சகோதரர்களே, மாற்று மத சகோதரர்கள் உதவி பண்றாங்க. அவன் கண்ணீரை வடிக்கிறான், முஸ்லிம் யார கண்ணீர் வடிக்கிறானா? ஒரு கண்டன தெரிவித்து பயப்படுறான். சகோதரர்களே, இப்படிப்பட்ட முஸ்லிம் இந்த நாட்டில் இருக்காங்க. இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் இருந்தால், இப்படிப்பட்ட ஆட்சியாளர் இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு வருமா? அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்குமா? எனவே சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். நான் அதான் எந்த அளவுக்கு என்று சொன்னால், பலஸ்தீன் மக்களுக்காக உதவி செய்யுங்க. மறுமை நாளிலே அல்லாஹ் முஸ்லிம்களை பிடித்து விட்டால் கண்டிப்பா நம்ம எந்த பதிலும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அநியாயம்,
இப்படிப்பட்ட ஒரு அநியாயம், இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம் அல்லாஹ்வுக்கு வாழ்க்கையிலே வரலாறுகளிலே இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நாம் படிச்சிருக்க மாட்டோம். எனவே அன்பானவர்களே, அந்த மக்களுக்காக துஆ செய்யுங்கள். நம்முடைய ஆட்சியாளர் யா அல்லாஹ் தைரியத்தை கொடு, வீரத்தை கொடு, இப்படிப்பட்ட பொட்டைகளை எங்களுக்கு ஆட்சியாளர் வைத்திருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். ஏன் என்று சொன்னால் துஆ கேட்பது நம் மீது கடமையாக இருக்கிறது, கடமையாக. எனவே அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு முஸ்லிம்களுக்காக துஆ கேட்க வேண்டும், அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர் துஆ கேட்க வேண்டும், முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும், இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காது. எனவே அன்பானவர்களே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துடன் செய்வது